நடக்கட்டும். வெளில வர முடியலையா? வரும். நீயே பிரச்சனை பெருசு பண்ணாத. நீங்க வாங்க இந்த பக்கம். நீ பேசாம இருக்க. உங்களுக்கு தெரியாது மாமா. விடுங்க. வாடி வெல்ல. சொன்னா கேளு. வாங்குறல. ஐயோ பாஸ்கர் வேற இந்த நேரத்துல வீட்ல இல்லாம போயிட்டாரு. காயத்ரி வெளில வர போறியா இல்லையா? இரு சங்கர். பாஸ்கர் வந்துட்டான். மச்சான் வாடா வா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சங்கர் விடுங்க மாமா. ஏடி பேசிய பிரச்சனை பெருசாக்கிட்ட. ஏய் மச்சான் எப்போ வந்தீங்க? மாமா பத்தி தப்பா பேசுற. என்ன தைரியம் இருக்கு? குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் அப்பாவ போறேன். ஸ்வீட் எடுத்துக்குங்க. சகல அப்பா வைட்டேன். எடுத்துக்குங்க. வாழ்த்துக்கள். வெல்கம். ஏங்க தங்கச்சி அம்மா வைட்டா. அப்புறம் என்ன சகல, நான் தான் எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமே. குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். வேகம்னா என்ன மாதிரிதான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மாசத்துல உங்க மச்சினிச்சி அம்மா ஆயிடுவா. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், இல்லனா அரியர் தான் விழும். நான் ஒரு அறிவு கட்டவன் இதெல்லாம் போய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பண்ணி எக்ஸாம்ல கூட அரியர் தான் வைப்ப. குழந்தை கூட கொரியர்ல தான். இங்க பாரு. கூல். உங்க மாமாக்கு தான் வெளியிலேயே வேலை கரெக்டா இருக்குமே. என்ன எவ்வளவு பெரிய குட் நியூஸ் கொண்டு வந்திருக்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர போகுது. சைலண்டா இருக்கீங்க. மச்சான் ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஏய் சீ டேய் மச்சான் மச்சான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். காயத்ரி காயத்ரி செல்லம், காயத்ரி டார்லிங், காயத்ரி பேபி. எடுக்காத. ஏண்டா திருட்டு ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் தெனாவட்டு திமிரு இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்டே பணம் கேட்டு மிரட்டுவ. என்ன மாதவா பண்றது? பாவத்தை நீ பண்ணிட்டு பழிய உன் தங்கச்சி புருஷன் மேல போட்டுட்டியே. இந்த நேரம் பார்த்து உன் தங்கச்சிக்கு வேற குழந்தை உண்டாயிருக்கு. சரி சரி, நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ பணத்தை கொடு, நான் கிளம்புறேன். டேய், நான் தான் இந்த கொலை பண்ண எப்பறம் அவ்வளவு உறுதியா சொல்றேன்? உறுதியா சொல்லல, சும்மா தோராயமா தான் மிரட்டினேன். இப்பதான் பணம் கொடுத்துட்டல, கொலையை நீ தான் பண்ணியிருக்கேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டேய், அப்ப உனக்கு தெரியாதா நான் தான் உளறி மாட்டிக்கிட்டேனா? டேய், பணத்தை குறா. ஏய், பணத்தை குறான்ற. டேய் 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 டேய், உன்னை விட மாட்டேன்டா. டேய் 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 இங்க வா. டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் 10 லட்சம்டா. என்ன ஏமாத்துறானே. டேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. பார்க்கல சகல. அவ்வளவு சீக்கிரம் உங்களை சாக விட்டுருவா சகல?
உங்க மூலியமா இன்னும் வேலை ஆக வேண்டியது நிறைய இருக்கு. சரி, மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். உனக்கு எனக்கு தனியா ரகசியம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நான் வீட்டுல இல்லாத நேரத்துல சங்கரை உசு பேத்தி என் ஒய்ஃப் அடிக்க பாத்தியாமே, கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். யாரா உசு பேத்துனா? அது முடிஞ்சு போன பிரச்சனை. அதை பத்தி நான் பேச வரல. நான் பேச வந்த விஷயம் வேற. சரி பேசு. நீ அப்பா ஆக போற. இதானா? இதுக்கா இவ்வளவு பில்டப்? இது ஊரறிஞ்ச விஷயமாச்சே. முழுசா பேச விடுற. ஏண்டா, காயத்ரி தான் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கால? 50 பவுன் நகையை நம்பி கொடுத்தா இல்ல? அப்படி இருக்கும்போது உனக்கேண்டா இந்த எச்ச புத்தி? அதை கொண்டு போய் சேட்டுக்கிட்ட வித்து போலி நகை செஞ்சு போட்டிருக்க. அந்த பழி தூக்கி ஏண்டா என் மேல போட்ட? இது பொய். இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? போலீஸ்ல சிக்கி சேதாரமாயிட்டு இருக்கானே உன் ஃப்ரெண்டு குட்டி, அவன் தான் ஆதாரம். ஆதாரமா? போலீஸ்ல சிக்கி சேதாரமாயிட்டு இருக்கானே உன் ஃப்ரெண்டு குட்டி, அவன் தான் ஆதாரம். குட்டி என்னடா பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. உன்னை ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் தான் அவனை பண்ணணும். புரியுது, இப்ப புரியுது. அவனை போலீஸ் வச்சு மிரட்டி இருக்கீங்க. போலீஸ் வச்சு மிரட்டி அவன் செய்யாத தப்ப அவன் செஞ்சான்னு ஒத்துக்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணது? அந்த எஸ்ஐ கவிதா தானே? அடே புத்திசாலி, கண்டுபிடிச்சிட்ட. சரி, நான் ஒத்துக்கிறேன், நீயும் புத்திசாலி தான். இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த பாரு, காயத்ரிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகாத வரைக்கும் எனக்கு மேல பகை இருந்துச்சு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அவ கன்சீவ் ஆயிட்டா, அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. எல்லாமே நல்ல விஷயமா நடந்திருக்கு. அதுக்காக உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். உன் மேல இருக்க பகையை மறந்து உன்னை நான் சகலையை ஏத்துக்கிறேன். பிச்சை போடுறியா? நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், நான் சகல தான். பாஸ்கர், உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ நானும் நேரடியா மோதி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்க பொம்பளைங்க பின்னால போய் மறைய வேணாம். எனக்காக நீ ஒரே ஒரு உதவி பண்ணு. உதவியா? என்ன? நகை விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என்னையும் சரசையும் நீ அளவுக்கு மீறி தண்டிச்சிட்ட. சரி, பரவாயில்ல, போனதெல்லாம் போட்டும். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா காயத்ரி நான் தான் இந்த தப்பான காரியத்தை பண்ணேன்னு என் மேல கோவத்துல இருக்கா. அவ அப்படி கோவமா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்க முடியாது. நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. அவகிட்ட போய் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவளுக்கு புரிய வை ப்ளீஸ். அப்படிங்கிற? டேய், ரொம்ப யோசிக்கிற மாதிரி நடிக்காத. நீ காயத்ரியோட நகையெல்லாம் வித்து உன் சீட்டு கம்மல அந்த பணத்தை அடைச்சு போலியா நகையை செஞ்சு காயத்ரியை ஏமாத்தி இருக்க. உன் ஃப்ரெண்டு குட்டி போலீஸ்ல எல்லாம் புட்டு வச்சுட்டான். எந்த நேரத்திலையும் போலீஸ் உன்னை பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு போன் பண்ணன்னு வச்சுக்க, போலீஸ் வந்து உன்னை அள்ளிட்டு போயிடும். ஏற்கனவே நீ ஜாமீன்ல வெளியே வந்தவன். இந்த கேஸும் சேர்ந்தது ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. அது மட்டும் இல்ல, தேவையில்லாத அசிங்கம், காயத்ரிகிட்டையும் கெட்ட பேர். இதெல்லாம் உனக்கு தேவையா? ரொம்ப யோசிக்காத. வேற வழியே இல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சே ஆகணும். இல்லன்னா நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன். டேய், கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற, அது பாவம்டா. ஏண்டா பரதேசி, கட்டின பொண்டாட்டி ஏமாத்தத்தை பத்தி பேசுறது உனக்கு அருகதை இருக்கா? அந்த தகுதி உனக்கு இருக்காடா? அப்படின்னா டேய், நானாவது புதுசா கல்யாணம் பண்ணவன், புது பொண்டாட்டி. அந்த சரசு கூட ரொம்ப வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவன், உன்னையே நம்பி இருக்கிறவ, அவளுக்கு போய் துரோகம் பண்ணிட்டியாடா. இது மட்டும் சரியாடா? என்ன சொல்ற? டே சுப்பு, ரொம்ப நடிக்காத. உன்னை அந்த கவிதாவையும் கிளினிக்ல பார்த்தேன். நைஸா நர்ஸுகிட்ட விசாரிச்சு பார்த்தேன். நீங்க அவ்வளவு புருஷ பொண்டாட்டின்னு என்கிட்டயே சொல்றா. என்ன சகல பேச்சு முச்சை காணும்? இப்ப சொல்றா, பொண்டாட்டிய பத்தி பேசுற தகுதி உனக்கு இருக்காடா?
ஏன் காயத்ரி உன்னை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? அது கிளினிக்ல நீ பார்த்தது நானா இருக்காது. ஓ, அப்ப அந்த கவிதாவோட இருந்தது நீ இல்லைன்னு சொல்ல வர? அது நான் இல்ல. இருக்கலாம். அப்போ அந்த கவிதாவோட சம்பந்தம் இருக்கிற சுப்பு நீ இல்லைன்ற. அந்த கவிதா வயித்துல விளையாட குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற. அப்ப அந்த கவிதா போலீஸே இல்லைன்ற. அப்படின்னா அவ உடம்பு திமிர் எடுத்து அலையிற அந்த மாதிரி பொண்ணா? அவள சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருது? நீ தான் அந்த சுப்பு இல்லைன்னு சொல்லிட்டல்ல. கையை எடுக்கிறது நான் சொல்றத நம்பாம என்கிட்டயே நூல் விட்டு பாக்குற. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, காட்டட்டுமா? இது கவிதாவோட ரிப்போர்ட். பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அவ பிரெக்னெண்டா இருக்கா. இந்தா பாரு பாரு. அந்த கவிதா உண்டாயிருக்கலான்னு செக் பண்ணியே அந்த ரிப்போர்ட். இப்பயாவது நீ நடிக்கிறத நிறுத்திக்கோ. நீ உத்தமன் சொல்றத நிறுத்திக்கோ. இப்ப சொல்லு, அந்த கவிதாவோட வந்தது நீ தானே? ஆமா சகல. இப்ப புரியுதா? எப்பேற்பட்ட ராமனா இருந்தாலும் உத்தமனா இருந்தாலும் பொம்பளைங்கன்னா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். ஏன்னா ஃபீமேல் என்ற வேர்டுலயே மேல் இருக்கு. அப்படின்னா பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்க அடக்கம் தானே அர்த்தம். இனிமேவாது என்கிட்ட வாழை ஆட்டிக்கிட்ட நிறுத்திக்கோ, இல்ல வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். சுபு, இனிமே நான் வீட்டுல இருக்கும் போது நான் வைக்கிறது தான் சட்டம். நான் சொல்றதான் நீ கேட்கணும். என்ன மீறி எதுவும் நடக்க கூடாது. மத்தவங்க யாரும் தப்பா பேச அனுமதிக்க கூடாது. புரியுதா? இத மீறி ஏதாவது பண்ண அப்பு உனக்கு தான்டா. காயத்ரி கிட்ட போய் நகை மேட்டரை பத்தி சொன்ன, சரசு கிட்ட போய் கவிதாவோட உனக்கு இருக்கிற தொடர்பை ஆதாரத்தோட நிரூபிப்பேன். என்னை எதிர்த்த நான் உன் நிம்மதியை நாசம் பண்ணுவேன். என்ன வாழ விடாம பண்ண, நான் உன்னை வாழ விடாம பண்ணுவேன். புரிஞ்சிக்க சுபு. நீ வேலையை விட்டுட்ட. வர செட்டில்மெண்ட் பணத்துல பாதியை எனக்கு கொடு. என்ன மீறி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண நினைச்ச, உன் தலையில நீயே கொல்லி வச்சுட்டது சமம். பார்த்து நடந்துக்க. ஜாக்கிரதை. என்ன ரெண்டு பேரும் வாசல்ல நிக்கிறீங்க? எங்க ஷாப்பிங்க்கு வெளிய போறீங்களா? நீ அடிக்கிற கூத்த பார்த்தா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம்னு எங்களுக்கு தோணுது. ஏண்டா என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? வர வர உன் போக்கே சரியில்லடா. நான் என்னவா பண்ணேன்? நீ என்ன பண்ணனு உள்ள வந்து பாரு. உள்ளயா? இது எனக்கு தெரிஞ்ச கிரிமினல் லாயரோட விசிட்டிங் கார்டு. இவரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஹஸ்பண்டை வெளியில எடுக்கிறதுக்கு இவர் உதவி பண்ணுவாரு. தேங்க் யூ சார். ஓகே. ஆறுமுகம். ஓ, வாங்க மாதவன். என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வீட்டுக்கு? இல்ல, ஒரு முக்கியமான பிசினஸ் டீலிங். இத பாருங்க, எந்த பிசினஸ் டீலிங்கா இருந்தாலும் இனிமேல் வீட்டுக்கு வராதீங்க. லேடிஸ்லாம் டிஸ்டர்ப் ஆறாங்க சார். அதுக்காகத்தானே வர்றது. எது? சரி சரி, ரொம்ப அர்ஜென்ட். வாங்க, அப்படி உள்ள போய் பேசுவோம். ஏய் ஆறுமுகம்,
இல்லையா? அப்போ 1 லட்சம் எக்ஸ்ட்ரா. என்னடா உளர்ற? உங்ககிட்ட பணம் கொடுத்து இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகல. மாதவா, அதை சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன். கூடுவாஞ்சேரியில இடம் வாங்குறேன். அதுக்கு தான் நீ கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். இப்போ அந்த இடத்த நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 5 லட்சமா? என்னடா என்ன பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா? இப்போதானே 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இனிமேல் 5 லட்சம் இல்ல 5 நயா பைசா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். உணர்ச்சி வசப்படாத மாதவா. வெளியில உன் குடும்பத்து ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் 6 லட்சம் எப்ப கிடைக்கும் மாதவா? டேய், இப்பதானே 5 லட்சம் சொன்ன. இப்ப என்ன திடீர்னு 6 லட்சம்ன்ற? நீ என்ன அடிச்சல, அதுக்கு உனக்கு ஃபைன் 1 lakh. டேய், கூடுவாஞ்சேரியில உன் இடம் எங்கடா இருக்கு? ஹை, அதை நான் சொல்ல மாட்டேனே. ஏன் என்ன அங்க வெட்டி புதைச்சிடலான்னு பாக்குறியா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுவும் நடக்கும்டா. ஆஹடா, பிசினஸுக்கு வாப்பா. முதல்ல பணம் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு 2 நாள் டைம் கொடு, பணம் தரேன். ஆனா அத்தோட செட்டில்மெண்ட் ஓவர். சரி, இத பாரு, இன்னொரு விஷயமும் சொல்றேன். இனிமேல் வீட்டு பக்கம் வந்த பணம் தர மாட்டேன். பணம் தரலன்னா வீட்டு பக்கம் தான் வருவேன். தரேன். முன்ன ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். முதல்ல வெளியே போலாம். தாராளமா வாங்க. அம்மா வரமா? வரங்க, வரேன். மாதவா, நீ அவரை வழி அனுப்பிட்டு வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசு. இல்லம்மா, நான் ஒரு டிராப் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் விஷயமா பேச போறேன். நைட் வந்து லேட் ஆகும். நான் அப்புறம் பேசுறேன்மா. மாதவா, நைட் பேசிக்கிறேன்மா. ஏய், என்ன அவசரம்? வா, நான் கொண்டு போய் விடுறேன். வா. ஓகே, போலாமே. போயிட்டா ரத்த? இல்லம்மா, எனக்கு இவன் மூஞ்சியை பார்த்தா பிசினஸ் பார்ட்னர் மாதிரி தெரியலம்மா. ஏதோ பொறுக்கி பையன் மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, எனக்கும் பாக்குறதுக்கு பொறுக்கி மாதிரி தான் அவன் தெரியறான். ஏங்க, எனக்கு அந்த வக்கீல் அமுதாவை பார்த்தாலே பயமா இருக்குங்க. என் பிள்ளையை நான் காப்பாத்திடலான்னு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை 2 வார்த்தை ஆறுதல் சொல்றதுக்கும் உதவி செய்யறதுக்கு கூட இந்த உலகத்துல மனசு இல்லாம போயிடுச்சு. என் பிள்ளையை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. அழாத சுந்தரி, ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அழாத. எப்படிங்க? நாம அந்த வக்கீல் மோகன சுந்தரத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்ல. உங்க பிள்ளைய எல்லாரும் கொலைகாரன்னு சொல்றாங்க. அதை கேட்டு பழகிக்கங்கன்னு நம்மகிட்டே இறக்க இல்லாம சொல்றாரு. இந்த வக்கீல் அம்மாவை போய் பார்த்தா அவ என்னமோ என் பிள்ளைய தூக்கில ஏத்திட்ட மாதிரி என்னமோ என்னை ஏத்தமா பாக்குறா. அங்க என் பிள்ளை என்னன்னா, நான் தான் கொலை பண்ணேன்னு வாயாலேயே ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்த விட பெரிய கொடுமை. கட்டின பொண்டாட்டி அவ ஸ்நேகிதி செய்யற கொடுமை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறா. எப்படிங்க அவ தாலி அறுக்க போறவளோட கைய கொத்துக்கிட்டு இவளால அலைய முடியுது? விட்டா இவளே தாலிய கலட்டி அவ கையில கொடுத்து தொலைச்சிருவா போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. போதும், நான் பட்ட அவஸ்தையில எனக்கு போதும். ஒரு நேர்மையான பிள்ளைய பெத்துட்டு என்னால வாழவும் முடியல. உண்மையிலேயே நெஞ்சு வெடிச்சுன்னு செத்து போயிருப்போம் போல இருக்கு. தப்பு செஞ்சவெல்லாம் சந்தோஷமா உள்ள போயிட்டு வாரான். தப்பே செய்யாத நல்லவங்களா அமைதியா இருந்து ஜெயில இருந்து செத்து போயிடணும்னு விதியில எழுதிருக்கு போல இருக்கு. தெய்வம் எங்க இருக்கு? உண்மை எங்க இருக்கு? நியாயம் எங்க இருக்கு? எனக்கு உண்மையிலே விஷம் குடிச்சு செத்து போயிடலானே போலதான் இருக்கு. அப்படின்னா செஞ்சாவது ராசாவை யாராவது காப்பாத்திடுவாங்கன்னு சொன்னானா அது செய்யறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். சுந்தரி, இருக்கிற பிரச்சனையை போறேன். நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலையாத. கடவுளே, இந்த கொடுமைய நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்?
இந்த பாருங்க, உங்க 2 பேரும் காலில் விழுந்தனாலும் நான் கேட்குறேங்க. எப்படியாவது என் பிள்ளை உசுரை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருக்கேங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்.